இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்போமோ, நெருக்கமாய் இருப்போமோ? யாரெல்லாம் பிரியமாய் நெருக்கமாய் இருப்பார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் ஆண்டவரை பிரதிபலிப்பார்கள். அவர்களுடைய வார்த்தையிலும் வாழ்விலும் ஆண்டவரை அவர்கள் முன்னிறுத்தி வைத்திருப்பார்கள். அவர்கள் தெய்வ பயத்தோடு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்கே பாருங்கள், சோதோமை குறித்து ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். சோதோம் என்றால் என்ன? பாவத்தினால் நிரம்பி தண்டிக்கப்பட்ட ஒரு பகுதி. எங்கெல்லாம் பாவங்கள் இருக்குமோ, எங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்குமோ, எங்கெல்லாம் குறைகள் குற்றங்கள் இருக்குமோ, அந்த இடமெல்லாம் சோதோமாய் கொமோராவாய் இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிறது. அப்படி பாவம் நிறைந்த சோதோம் கொமோரா இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் பார்வையில் ஆபிரகாமாய் இருப்போம் என்று சொன்னால், அந்த சோதோமை குறித்து, கொமோராவை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில், நம்முடைய பங்கு தளங்களில், அன்பியங்களில், நம் வாழக்கூடிய பகுதிகளில் பாவத்திலும் பலவீனத்திலும் இயலாமையிலும் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து நீங்கள் ஏக்கத்தோடு, ஆண்டவரே இவர்கள் வாழ்வை மாற்றும், மனமாற்றும், மனம் திரும்பும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களா? அப்படியானால் என்னுடைய வாழ்வில் நான் ஆபிரகாமை போல ஆண்டவரோடு நெருங்கிய உறவு வைத்திருப்பேனா? அப்படி நெருங்கிய உறவு வைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? என்னுடைய வாழ்வை அவர் கட்டுவார்.